ஒரு சிலருக்கு மச்சங்கள் பிறப்பிலேயே இருக்கும். அதனை அதிர்ஷ்டம் என்று கூறுவர். சிலருக்கு தேவையில்லாமல் ஏகப்பட்ட இடங்களில் மச்சம் இருக்கும். அழகை கெடுக்கும் வகையில் கூட அவை இருக்கலாம். ஆனால் மச்சத்தை விரட்டுவது சாதாரண காரியம் அன்று. இருப்பினும் முறையான மருத்துவ நடைமுறைகளை பின்பற்றினால் மச்சத்தை கூட அகற்ற முடியும். நமது தோலில் உள்ள மெலனோசைட் எனப்படும் நிறசல்கள் ஒரு இடத்தில் அதிகமாக சேர்வதால் வருவதுதான் இந்த மச்சம். அதே சமயம் அதிக அளவில் சேர்ந்தால், அதாவது மச்சம் வளர்வது போல தெரிந்தால் அதை உடனே கவனிக்க வேண்டும். காரணம், அது தோல் புற்றுநோயாக கூட இருக்கலாம். இத்தகைய மச்சங்களை எளிமையான வீட்டு பொருட்களை பயன்படுத்தி எப்படி விரட்டலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ மூலமா நாம தெரிஞ்சுக்க போறோம். கொத்தமல்லி இலையை நன்கு அரைத்து சிறிது தண்ணீர் ஊற்றி பேஸ்ட் போல் செய்து மச்சமுள்ள இடத்தில் தடவி அரை மணி நேரம் ஊற வைத்து பின்பு கழுகலாம். இதனை தினமும் செய்து வந்தால் ஒரு நல்ல பயன் கிடைக்கும். பூண்டு மற்றும் கிராம்பை சற்று அரைத்து மச்சமுள்ள இடத்தில் வைத்து 30 நிமிடம் கட்டிவிட வேண்டும். இவ்வாறு தினமும் செய்தால் மச்சமானது மறையலாம். வெள்ளை எருக்கு செடியின் சாற்றை மச்சமிருக்கும் இடத்தில் இரவில் படுக்கும் முன் தடவி படுக்க வேண்டும். பின்பு காலையில் எழுந்து அதனை மறக்காமல் கழுக வேண்டும். இவ்வாறு செய்து வந்தால் பருக்களானது நாளடைவில் மறையும். மச்சமுள்ள இடத்தில் ஆமணக்கு எண்ணெயை வைத்து தினமும் 2 முறை மசாஜ் செய்ய வேண்டும். இதனால் மச்சமானது மென்மையடைந்து சருமத்திலிருந்து போய்விடும். மேலும் இது அரிப்பையும் தடுக்கும். முருங்கையின் சதை பகுதியை எடுத்து அத்துடன் சிறிது எலுமிச்சை சாறு விட்டு பேஸ்ட் செய்து மச்சத்தின் மீது தடவ வேண்டும். முக்கியமாக இந்த கலவையை தேய்க்க கூடாது. மச்சத்தை வெதுவெதுப்பான நீரில் கழுக வேண்டும். பிறகு ஆப்பிள் சாற்றை காட்டன் கொண்டு தடவ வேண்டும். பிறகு அதை காய வைத்து குளிர்ந்த நீரில் கழுகி வந்தால் மச்சம் காணாமல் போய்விடும். இதையெல்லாம் நீங்கள் செய்து வந்தால் உடம்பில் அதிகமாக இருக்கும் மச்சத்தை நீக்கி அழகை கூட்டுவதோடு ஆரோக்கியமாகவும் இருக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. இது மாதிரியான மேலும் பல வீடியோக்களை நீங்க உடனே பண்ணணும்னா மறக்காம ஸ்மார்ட் டாக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க.